அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடகராசி பற்றி பார்க்க போகிறோம். கடகராசிக்கு சுக்கிர திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அது என்ன கடகராசி சுக்கிர திசைன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு அந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அந்த சுக்கிர திசையை சந்திச்சே தீருவீங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துலாம் கடகராசியில் 3 நட்சத்திரம் தான் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது குரு திசை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை நடக்கும். 19 வருஷம் சனி திசை. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் ஒரு 17 வருஷம் திசை நடத்தும். 4வது கேது திசை ஒரு 7 வருஷம் நடத்தும். அதுக்கப்புறம் 20 வருஷம் உங்களுக்கு சுக்கிர திசை. கிட்டத்தட்ட உங்களுக்கு நடு வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே தாண்டிடுவீங்க. அதாவது பிறக்கும் போதே குரு திசை முடிஞ்சு 19 வருஷம் சனி திசை முடிஞ்சு 17 வருஷம் புதன் திசை முடிஞ்சு உங்களுக்கு 7 வருஷம் கேது திசை முடிஞ்சு உங்களுக்கு 5வது சுக்கிர திசை உங்களுக்கு வரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா சனி திசைங்க. அதுக்கப்புறம் புதன் திசை ஒரு 17 வருஷம் நடக்கும். கேது திசை ஒரு 7 வருஷம் நடக்கும். 4வது உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே புதன் திசை, அதுக்கப்புறம் 2வது கேது திசை, 3வது சுக்கிர திசை வந்துடும். உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் கிடக்கூடாது. ஏன்னா அவர் இயற்கை சுபகிரகம். ஒருத்தர் நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஜாதகத்தில் குரு சுக்கிரன் பங்கம் இல்லாமல் கெடாமல் இருக்கணும். அவங்க தான் கோடீஸ்வரனாக வாழ முடியும். இப்போ குரு கெட்டு போய் நீச்சமாய் அஸ்தமனமாய் சனியோடையோ எல்லாம் கெட்டு மறைஞ்சு போய் சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிட்டாருன்னா இவங்களால பெரிய செல்வந்தராக ஒரு சொகுசான வாழ்க்கையை இவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிடும். வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவிக்க முடியாது. இப்போ சுக்கிரன் 20 வருஷம் திசை நடத்துவார். மிகப்பெரிய திசை. அதாவது நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மிகப்பெரிய ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சனி, ராகு, குருவெல்லாம் வரும். 20 வருஷம் சுக்கிர திசைங்க. சுக்கிரன் சொகுசுக்கு உண்டான கிரகம், லக்ஸுரிக்கு உண்டான கிரகம், ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம். ஒரு மனுஷன் நல்லா இன்பமாக நல்லா சொகுசாக ஆடம்பரமாக ஒரு சொகுசான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஜாதகத்தில் சுக்கிரனோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா ராகுவோட இருந்து சனியோட இருந்து செவ்வாய் கூட சுக்கிரன் இருக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் சனியோட சுக்கிரன் இருந்துச்சுன்னா, ராகுவோட சுக்கிரன் இருந்ததுன்னா அந்த சுக்கிரன் திசை பால்னு சொல்லுவாங்க. சுக்கிர திசை ஒன்றுமே பண்ணாது. சுக்கிர திசை வீண் தான். சுக்கிர திசை வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி புரட்டி போட்டுரும், இப்படி போட்டுரும், கோபுரத்தில் உச்சி கொண்டு போயிடும். சுக்கிர திசை பார்த்திங்கன்னா கூரை பிச்சுட்டு கொட்டுனாலாம் சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் ராகுவோடையோ சனியோடையோ சேர்ந்து நெருக்கமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரி அல்லது 8 டிகிரிக்குள்ளே நெருக்கமாக இருந்து திசை நடத்திருச்சுன்னா அந்த சுக்கிர திசை ஒன்றுமே பண்ணாதுங்க. 20 வருஷம் வாழ்க்கை போராட்டம் தான். அது நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. நிறைய பேர் புலம்புவாங்க, சார் சுக்கிர திசை வந்துருச்சு, நாங்கள் நல்லா இருப்போம்னு சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சுக்கிரன் ராகுவோட இருக்கும், சுக்கிரன் சனியோட சேர்ந்துருக்கும், இல்லை சூரியனோட சேர்ந்து நெருக்கமாக உங்களுக்கு 3-5 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் ஆயிருப்பார். அந்த சுக்கிரன் ஒன்றுமே பண்ணாதுங்க. மன வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பெண்களால் அசிங்கமானம், நிறைய கண்டத்தை சந்திக்கிறது, இதெல்லாமே இந்த சுக்கிர திசையில் தான் உங்களுக்கு கொடுக்கும். அது குறிப்பிட்ட லக்னம். அதாவது இந்த தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரன் நல்லதே பண்ண மாட்டார். அவர் இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிற விட அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் கூட சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில விஷயங்கள் கெட்டது நடந்தால் கூட பண விஷயத்தில் அவங்களுக்கு நல்லது நடந்துடும். மீன லக்னக்காரங்களுக்கு ஒரு சில பேர் சுக்கிரன் 8லேயே உட்காந்துருவார். அவர் 3ஆம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல, 8ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு இல்லை லக்னத்திலே எல்லாம் சம்மந்தப்பட்டு இல்லை மற்ற இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா சுக்கிர திசை ஒரு வழி பண்ணிடுங்க அவங்களை. 20 வருஷம் வாட்டி வதைச்செடுக்கும். அப்படியே சொகுசு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தெரியும். வாழ்க்கை அப்படியே நல்லா போகிற மாதிரி தெரியும். அப்படியே கொண்டு போய் அப்படியே மேலே கொண்டு போய் அப்படியே கீழே படுக்க வச்சணும். இதுதான் சுக்கிரனோட வேலை. அப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் கிடக்கூடாதுங்க. நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும். சுக்கிரன் குருவோட சேர்க்கை இல்லாமல் இருக்கிற விட பார்வை இருந்தால் கூட பரவாயில்ல தான். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கணும்? லக்னத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்திலே சுக்கிரன் இருக்கலாம், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கலாம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கூட பரவாயில்ல தான். ஆனால் 8க்கு சுக்கிரன் போயிடக்கூடாது, 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகக்கூடாது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் அரைமறைவு ஸ்தானம் பாதி மறைஞ்சிருவார். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். அயன சயன போகஸ்தானம், படுக்கை சுகம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிப்பாங்க, கட்டில் சுகம் நல்லாயிருக்கும், நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவாங்க. 12ல் இருக்க சுக்கிரன் திசை நடந்ததுன்னா. 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், தாம்பத்திய உறவு இதெல்லாமே சில விஷயங்கள்லாம் நல்லா போகும். அப்படி 4ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வண்டி, வீடு, வாகனம், சொகுசு வாழ்க்கை, ஒரு நல்ல லக்ஸுரியான கார்டு வாங்குறது, ஒரு BMW வச்சுருக்காங்க, ஆடி கார் வச்சுருக்காங்க, பென்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். 4ல் சுக்கிரன் திசை நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக பணக்காரனை மாறுவாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு இடங்க. அதுவும் 5ஆம் இடத்துலலாம் சுக்கிரன் இருந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிடுவாங்க.
10ல் சுக்கிரன் இருக்கலாம். 10ல் சுக்கிரன் இருந்தாலும் கார்மெண்ட்ஸ் தொழில் பண்ணுறது, இந்த ஃபர்னிச்சர் இது பண்ணுறது, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த அறுசுவை உணவு இது பண்ணுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஷியன் லேடிஸ் வந்து பியூட்டி பார்லரில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே சுக்கிரன் தாங்க. அப்போ 10ல் சுக்கிரன் இருந்தால் சொகுசு சம்பந்தமான விஷயங்கள், அழகு ஆடம்பர சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் சேல்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே 10ல் இருக்க சுக்கிரன் அந்த திசை நடத்த வந்தால் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 11ல் சுக்கிரன் இருக்கலாங்க, அது அபாரமான வளர்ச்சி. 11ல் சுக்கிரன் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவாங்க, நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க, பெண்களால் ஆதாயம் கிடைக்கும், பெண்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் வேற ஒரு பெண்களோட நட்பு கிடைக்கும், அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு பெண்களோட சப்போர்ட் கிடைக்கும், பெண்களோட ஆதரவு கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். 8ஆம் இடத்துல சுக்கிரன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பெண்களால் அசிங்கமானம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் பிரச்சனை, அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் பிரச்சனை. 8ல் சுக்கிரன் தசை நடத்தினாலே மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை போராட்டம்லாம் வந்துடும். அந்த சுக்கிர திசையில் கண்டிப்பாக கொடுக்கும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் அந்த பூச நட்சத்திரக்காரங்களும் சந்திக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வருது, அது அவங்களுக்கு 40-45 வயசுக்கு மேலே வரனால அது பெருசாக எஃபெக்ட் பாதிப்பு கொடுக்கறதில்ல. ஆனால் அது இருக்கிற இடத்த பொறுத்து. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு வேற சில கிரகங்களோட தொடர்பு ஏற்பட்டால் தப்பிச்சுக்கலாம். பாவ கிரகங்களோட சம்மந்தப்பட்டால் தேவையில்லாத பிரச்சனை 40-45 வயசுக்கு மேலே பிரிகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 8ல் இருக்க சுக்கிரன் தாங்க. மர்மூர்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த மர்மூர்ப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், கிட்னி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், லேடிஸாக இருந்தால் அந்த கர்ப்பப்பை பிரச்சனை, இதெல்லாமே இந்த ஒரு சில பேருக்கு 30-35 வயசில் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நட்சத்திரத்தை பொறுத்து, சரிங்களா. உங்களுக்கு பூச நட்சத்திரம்னா சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஒரு மிடில் ஏஜில் உங்களுக்கு வரும். ஆயில்ய நட்சத்திரக்காரனா மூணாவது உங்களுக்கு சுக்கிரதிசை வந்துடும். உங்களுக்கு பிறந்ததும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு அப்புறமே உங்களுக்கு சுக்கிரதிசை வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம், நட்சத்திர பாதத்தை பொறுத்து. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். என்ன நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதமாக 2, 3, 4 பாதமாக அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தசை வந்து கூடுதல் குறைவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. 3ஆம் இடத்துல இருந்தால் கூட அது அரைமறைவு ஸ்தானங்கிறதுனால அது ஒரு தனிச்சிருக்கிறது நல்லதுங்க. 3ல் சுக்கிரன் தனிச்சிருக்கிறது நல்லது, பரவாயில்ல, ஓகேவாக இருக்கும். அவர் ராகுவோடையோ சனியோடையெல்லாம் செவ்வாயோட இருக்கிறத விட உங்களுக்கு ராகு சனியோடு இருக்கிறது ரொம்ப ஒஸ்டான ஒரு அமைப்பு கொடுக்கும். கேதுவோட சுக்கிரன் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ராகுவோடையும் சனியோடையும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு கெட்ட சுக்கிர தசையாக தான் இருக்கும். அதில் மிகப்பெரிய பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு சில பேர் தவறான வழிகள் போகிறது, தாம்பத்திய உறவில் தவறான வழிக்கு போகிறது, இல்லீகல் கண்டக்ட் ஏற்படுத்துறது, அடுத்தவங்களோட தொடர்பு ஏற்படுத்து கெட்ட பழக்கங்கள் கொண்டு போய் விடுறது எல்லாமே அந்த சுக்கிரன் தாங்க. போதைக்கு அடிமையாகிறதெல்லாம் அந்த சுக்கிர திசையில் தான் நடக்கும், ராகு சனி காம்பினேஷன் வந்துச்சுன்னா. அப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் கெடாமல் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் உட்காந்து கேந்திர ஸ்திரிகோணம் 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 அல்லது 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 12ஆம் இடத்துல கூட சுக்கிரன் இருக்கலாம். நல்ல ஒரு கட்டில் சுகம், நல்ல ஒரு இன்பம், இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக சுக்கிரனால் ஏற்படுத்தி கொடுக்கும். 12ல் சுக்கிரன் இந்த 7ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் நல்லா இருக்கவங்களுக்கு பாருங்கள் தாம்பத்திய உறவு நல்லா இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் கிடைக்காது, ஒரு சில பேர்த்துக்கு இந்த ரேராக வரும். இதெல்லாம் அவங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது சுக்கிரன் வச்சு நிறைய நம்ம சொல்லலாம், சரிங்களா. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், கெடக்கூடாது, கெட்டுப்போகக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நெருக்கமான டிகிரியில் போய் கம்பஸ்ட் ஆகிடக்கூடாது, ராகோட நெருக்கமாக இருக்கக்கூடாது, கிரகணம் ஆயிடுவார், சனியோடு இருக்கக்கூடாதுங்க, கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுவார். அந்த சொகுசுக்குண்டான அத்தனை வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். சுக்கிரன் சனியோடு இருந்து சுக்கிரதசை வர்றவங்களாம் பாருங்கள் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, அவங்க செலவு பண்ண மனசே வராது, காசு இருந்தால் அவங்களால அனுபவிக்க முடியாது. இதெல்லாமே இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் வந்து இந்த சுக்கிர திசையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா. அதனால் உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, ஆயில்ய நட்சத்திரமா, என்ன தசாபுத்தி போகுது, இப்போ சுக்கிரன் ஸ்டார்ட் ஆகிட்டாரா இல்லை இனிமேல் தான் வருவாரா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி.